பயிர் காப்பீடு செய்ய தனியார் நிறுவனங்களுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதற்கு விவசாயிகளிடையே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பயிர் காப்பீட்டுக்கு அரசு அளித்து வரும் மானியத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை பேரிடரால் விவசாயம் பாதிக்கப்படும் போது விவசாயிகளுக்கு உதவிட தேசிய வேளாண்மை பயிர் காப்பீடு நிறுவனம் அமைக்கப்பட்டது. இந்த அமைப்பு கடந்த 15 ஆண்டுகளாக நன்கு செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது பயிர் காப்பீடு தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அந்த நடைமுறையில் இருந்த திட்டத்திலேயும் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்தது. அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை போக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து போராடி கொண்டிருந்த வேளையில்தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதுவும் அந்த திட்டத்தை தனியாரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். பயிர் காப்பீட்டுக்காக தமிழக அரசு கடந்த பிப்ரவரி மாதம் தனியார் நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் கோரியதாக தெரிகிறது. இதற்கு தமிழக அரசு விரைவில் ஒப்புதல் வழங்கவிருப்பதாக திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் சங்க செயலாளர் சுந்தரமூர்த்தி குறிப்பிடுகிறார். தனியாரிடத்திலே ஒப்படைப்பு என்பது நிச்சயமாக விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையில் இருக்காது. அதுவும் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கக்கூடிய இன்றைய இந்த சூழலில் தனியார்கள் இப்படிப்பட்ட ஒரு புதிய திட்டத்தை துவக்கி இருப்பது என்பது அனுமதிக்கவே முடியாது. இதுவரை மத்திய மாநில அரசுகள் பயிர் காப்பீட்டுக்கு மானியம் வழங்கி வந்ததால் விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை குறைவாக இருந்தது. தற்போது மானியம் வழங்காததால் பிரீமிய தொகை அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். பழைய திட்டத்தில் ஒரு ஏக்கர் நெல் சாகுபடிக்கு விவசாயி 200 ரூபாய் தான் கட்டணம் பிரீமியமாக. ஆனால் புதிய திட்டத்தில் ஒரு ஏக்கர் நெல்லுக்கு விவசாயி 2000 ரூபாயை கட்டணம், அதுவும் தனியார் இடத்திலே கட்டணம் என்று அரசு அறிவித்திருப்பது விவசாயிகளை வஞ்சித்து தனியார்கள் லாப நோக்கத்தில் இந்த திட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு தான் இது வழிவகுக்கும். கடந்த காலங்களில் மத்திய மாநில அரசுகள் கடைபிடித்த பயிர் காப்பீட்டு கொள்கையையே தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் குழு.